நான் புவனேஸ்வரி மனோகரன். நான் கம்பெனியோட பேக்போன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அஸ் அ ஃபீமேலாக ஒரு மேல்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டடீஸ் முடித்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜ் தான். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபியர் கொஞ்சம் கூட இல்லை. என்னோட மேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக எங்கள் கூட பழகிற விதம், எங்களோட ஃப்ரெண்ட்லியாக அவங்க நடந்துக்கிறது ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனில் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயமே அதுதான். எந்த விதத்துலேயும் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னோட ஸ்டாஃப்ஸ் என்கிட்ட அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனாலையுமே என்னோட சீனியர்ஸ் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும், எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஆஸ் அ ஃபீமேல் ஆர் மேல் ரெண்டு பேருமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியே தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. எங்கள் கம்பெனியோட இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஆன் டைம் சேலரி. ஆஸ் அக்கௌண்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நாங்கள் எப்போவுமே எம்ப்ளாய்க்கு ஆன் டைம் சேலரி, இன்சென்டிவ் இதிலலாம் எந்த வகையிலையும் நாங்கள் மிஸ்டேக் பண்ணதே கிடையாது. எது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் ஆன் டைம் சேலரி எங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். இதுதான் எங்கள் எம்டியோட ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நாங்கள் இது வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ சிட்டிசனாக எனக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன மெசேஜ் தரணும்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேனாலே பேச போகிற முதல் டாபிக் ஃபெமினிசம் தான். ஃபெமினிசம் பற்றி இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஃபெமினிசம் சார்ந்ததும் இல்லை, அது ஹியூமனிட்டி சார்ந்தது. போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். ஒரு பெண்ணை சார்ந்த ஆணோ இல்லை ஒரு ஆணை சார்ந்த பெண்ணோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருந்தாலே அதுவே ஒரு இண்டிபெண்ட்டான லைஃப் தான். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.